ஆல்பா காதலன் அத்தியாயம் 10. வலியின் உள்ளே வந்தாலே ஏதாவது பேசி சண்டைக்கு வரும் மொழியோ இன்று அமைதியாக படுக்கையில் சுருண்டு கிடக்க, தங்கம் என்று சுத்தமாக முடியாமல் கண்களை திறந்தாள். கண்ணெல்லாம் சிவப்பாக இருந்தது. அவனை வளைப்பது தப்பிப்பது எளிது என்று நினைத்தவளுக்கு அவன் தடுமாறவே செய்யாத நடத்தையும், என்ன செஞ்சாலும் என்ன அசர வைக்க முடியாது என்கின்ற பார்வையும் மொழியை தளர செய்துவிட, ஐயோ, நான் இந்த இடத்தை விட்டு போகவே முடியாதா என்ற பயம் பிடித்து கொள்ள, மனம் சோர்ந்து போனால்தான் உடல் சோர்ந்து போகுமே. உடல் எல்லாம் கொதித்து காய்ச்சலின் வீரியத்தால் சுருண்டு விட்டாள். எந்த அன்பும் திணிக்கப்பட்டால் அதற்கு மதிப்பில்லை. அமுதமே என்றாலும் அளவாக இருந்தால்தான் அது நன்று. அது அளவுக்கு மீறினால் அது கண்டிப்பாக நஞ்சே. இவன் காதல் அவளை போய் எட்டவே இல்லை. என்னாச்சு தங்கம்? காலையில் நீ போன பிறகு 2 தடவை வாந்தி எடுத்தேன். என்னன்னே தெரியல. உடம்பெல்லாம் கொதிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகுது. காய்ச்சல் வேற அடிக்குது. என்ன காய்ச்சலா? நேற்று நைட்டு நல்லா தானே தங்கம் இருந்த என்று வலியன் அவள் அருகே வந்து அவள் கன்னம் கழுத்தில் தொட்டு பார்த்தான். மொழி கொதித்து போய் கிடந்தாள். காய்ச்சல் எப்படி வந்துச்சு? தந்தி போட்டு வான்னு கூப்பிட்டேன். நான் என்னவோ அக்குளுக்குள்ள வெங்காயத்தை வச்சு வேணும்னே காய்ச்சலை வர வச்ச மாதிரி பார்க்குற நீ. வலியோ அவளை கூர்ந்து பார்க்க, ஆமாம், இங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக நான் தான் ஒரு லோடு வெங்காயத்தை எடுத்து வந்து அப்படியே 2 அக்குளுக்குள்ளே வச்சேன். போதுமா? போ, நீ ஒன்றும் என்னை பார்க்க வேண்டாம் என்று கோபத்தில் அவன் கையை தட்டிவிட, நான் அப்படி சொல்லவே இல்லையே தங்கம். எதுக்கு இப்போ இப்படி கோபப்படுற? நான் ஏதாவது கஷாயம் வச்சு தரவா? வேற என்ன செய்யணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். ஒரு குளுக்கோஸ் போட்டால் தேவலை போல இருக்குது. நீ தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொன்னா அதுக்கெல்லாம் மாட்டேன்னு சொல்லுவியே. என்னமோ நான் ஹாஸ்பிட்டலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காகவே கேட்குறேங்கிற நினப்பில் நீ என்னை பார்ப்ப. வேண்டாம் விடு. உன்கிட்ட கிடந்து ஒவ்வொரு நாளும் சாகிறதுக்கு இப்படி காய்ச்சல்லையே மொத்தமாக நான் போய் சேர்ந்துட்டேன் என்று அவனை வேண்டுமென்றே பொரிந்து தள்ளினாள். இப்போ உன்னை நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லவே இல்லையே தங்கம். உடம்பு முடியலனா டாக்டரை போய் பார்க்கத்தானே முடியும். உன்னை நம்பி நான் கூட்டிகிட்டு போக தயார்தான். ஆனா என்றவனோ அவளை கேள்வியாக பார்க்க, இங்கே பாரு, ஓடி போகிற நிலமையில நான் இல்லடா சாமி. தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போய் 2 லிட்டர் சத்து டானிக்காவது ஏற்றி விடு. இப்படியே விட்டா நாளைக்கு காலையில் நான் செத்தே போவேன் போல இருக்கு. சரி, தயாரா இரு. நான் யாருக்குமே தெரியாம போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த பைக்லையா? ஊர் போய் சேர்ந்துருமா? பார்க்கத்தான் அப்படி இருக்கும் தங்கம். மற்றபடி பெட்ரோல் கூட கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி இழுத்தா வேகமாக போகும் என்ற வலியனை மேலும் கீழுமாக ஒரு மாதிரி பார்த்து வைத்தாள் மொழி. பேசாம நீ ஏன் பின்னாடி அலைஞ்சதுக்கு பதிலா ஏதாவது சயின்டிஸ்ட் பின்னாடி அலைஞ்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இந்நேரம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது உருப்படியாக கண்டுபிடிச்சிருப்ப. லவ் உன்னை உருப்படாமல் ஆக்கிருச்சு. கிளம்பி இருக்கேன், சீக்கிரமா அந்த வண்டியை கொண்டு வந்து சேரு என்று எழும்பவே முடியாமல் குளியலறை உள்ளே புகுந்த மொழியை பெருமூச்சு விட்டு பார்த்தவன் இரவோடு இரவாக பைக்கை எடுத்துக்கொண்டு வந்தான். அவள் முகம் முழுக்க ஷால் கொண்டு மறைத்தவன் போதா குறைக்கு ஹெல்மெட்டையும் போட்டு மறைத்தான். அந்த இருட்டை கிழித்து கொண்டு அவன் பைக்கோ டக டக என்று சத்தம் எழுப்பிக்கொண்டே பள்ளம் மேடுகளில் குதித்து குதித்து போனது. மொழியோ சோர்ந்து போய் அவன் முதுகிலேயே சாய்ந்து கொண்டாள். எழும்பவே வலுவில்லை. எழும்ப வலுவிருந்தால்தானே தப்பித்து ஓட. ஆளே இல்லாத மருத்துவமனையை கண்டு அவளுக்கு பகீர் என்று ஆனது. ஏய், கொரோனா பேட்ச் டாக்டராக இது இருக்க போறாரு. இங்கதான் ஆளே இல்லை தங்கம். அதுக்கு என்ன சோதனை எலியாக்கிறாம? உனக்கு போடுற ஊசிய முதல்ல நான் போட்டுக்கிறேன். எனக்கு எதுவும் செய்யலைன்னா நீ போட்டா போதும், சரியா? இங்க இரு தங்கம், நான் டாக்டர் இருக்காங்களா என்னன்னு பார்த்துட்டு வரேன். என்று சேரிலேயே சுருண்டு கொண்டாள். யார் இந்த பொண்ணு? மருத்துவர் அவளை செக் செய்து கொண்டே கேட்க, மொழி வாயை திறக்க விடாமல் கன்னத்தில் கை வைத்து அவளை பிடித்து கொண்டவன், என் ஒய்ஃபு தான் சார், பயப்பட ஒன்றும் இல்லையே. நத்திங், நார்மல் ஃபீவர் தான், ஊசி போட்டால் சரியாகி போகும். ஓ, அப்போ எனக்கு போடுங்களேன் என்றவனை டாக்டர் லூசாப்பா என்பது போல பார்க்க, எனக்கும் ஃபீவர் இருக்கு அதான் என்று மழுப்ப, அவனுக்கு ஒரு ஊசி இவளுக்கு ஒரு ஊசி என்று போட்டுக்கொண்டு வண்டி மீண்டும் கிணற்றை நோக்கி திரும்ப, முதல் முயற்சி வீண். டாக்டருக்கு எத்தனை சமிங்கியோ கொடுத்தாள். ஆனால் அவர் கண்டு கொள்ளவே இல்லை. கிளம்பும் போதும் கூட மருத்துவர் வழியை நிறுத்தி, கண்ணாடியை எங்கேயோ மறந்து வச்சிட்டேன், கண் அலசலா வேற தெரியுது, கொஞ்சம் கண்ணாடியை தேடி எடுத்துட்டாங்களேன் என்று கேட்க, வலியன் ஒளித்து வைத்திருந்த அவர் கண்ணாடியை தூக்கி டாக்டரின் கையில் கொடுத்துவிட்டு இவளை இழுத்து கொண்டு வந்தான். வலி? சொல்லு தங்கம். வயிறு ஒரு மாதிரி பசிக்குது, ஏதாவது வாங்கி கூட. இப்போதுதான் வெளிக்காற்றை ரொம்ப நாட்கள் கழித்து சுவாசிக்கிறாள். இன்னும் சிறிது நேரம் இப்படியே இருந்தால் அவள் மனநிலைக்கு நன்றாக இருக்கும் போல தோன்றியது. அதோடு தப்பித்து ஓட ஏதாவது வாய்ப்பை தேடினாள். எங்காவது ஆள் நடமாட்டம் இருக்கும் இடமாக போனால் எப்படியாவது யார் உதவியையாவது பெற்றுவிடலாம்.
சாப்பாடு தானே வாங்கிட்டா போச்சு என்று வலி பைக்கை நிறுத்த, சுடுகாடு போல ஊர் ஒதுக்குப்புறமான ஒரு இடம். அங்கே தள்ளு வண்டியில் 2 இட்லியை வேக வைத்து கொண்டு நிற்க, இவனுக்கு மட்டும் இப்படி இத்தது பித்ததெல்லாம் எப்படித்தான் கிடைக்குமோ என்று முணங்கிக் கொண்டே அவன் பின்னே நடந்து போனாள். நீ சாப்பாடு வாங்கி தின்னே, நான் பிசடிச்சிட்டு வரேன் என்று வலியன் நகர, அப்பாடா ஓடிரலாம் என்று சுற்றி முற்றி பார்க்க அத்தனைக்குமே காடு. எச்சில் விழுங்கி கொண்டவள், இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வேற எவன்கிட்டயாவது மாட்டிக்க கூடாதே. அவசரத்தில் காளி பானைக்குள்ள கைவிட்ட மாதிரி ஒரு யோசனையும் கூட மூளைக்குள்ள வரவே மாட்டேங்குதே என்று யோசித்து கொண்டே இட்லி கடைக்காரரிடம் சென்றவள், தாத்தா தாத்தா. ஆளே இல்லாத கடையில் சின்சியராக இட்லியை அவித்து ஹாட் பாக்ஸில் போட்டு கொண்டிருந்த அவர் முன்னால் நிழலாட தலையை தூக்கி பார்த்தார். தேங்க் காட், இந்த இடத்த விட்டு இவரை வச்சே நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாம் என்று நினைத்து கொண்டவள், தாத்தா ஹெல்ப் மீ, என்ன அவன் கடத்திட்டு வந்துட்டான். 1 மாசமா கடத்தி கிணத்துக்குள்ள வச்சிருக்கான் தாத்தா. எப்படியாவது என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறீங்களா? ஓ வடையாமா, இட்லி மட்டும்தாமா இருக்கு. உளுந்த வடையெல்லாம் காலையில தான் போடுவேன். ஐயோ தாத்தா, அவன் ஒரு சைக்கோ. சோடாவா? அதெல்லாம் இங்கே கிடைக்காதுமா. இவள் ஒன்றை கேட்க அவர் ஒன்றை சொல்ல, யோ அவன் ஒரு கொலைகாரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ. இருக்கட்டும் இருக்கட்டும், புருஷன் பொண்டாட்டினா சண்டை இருக்கத்தானே செய்யும் என்றவருக்கு காதே கேட்கவில்லை என்று புரிந்தது அவளுக்கு. அவர் கையில் உள்ள பட்டன் போனை அப்பாடா என்று பார்த்தவள் செய்கை மூலமாக போன் வேண்டும், போன் பேச வேண்டும் என்று கேட்டு வாங்கி டயல் செய்ய, நீங்கள் தொடர்பு கொள்ள போதுமான பணம் இல்லை, எனவே உடனடியாக ரீசார்ஜ் செய்யுங்கள் என்று வர, ஆ என்று கத்தியவள், ஐயோ போச்சு போச்சு, இருந்த கடைசி சான்ஸும் போச்சு என்று அழுகை வர, அவள் முன் கர்ச்சீஃபை நீட்டிய வலியனோ, தொடச்சுக்கு தங்கம் என்றான் ஊமையாக சிரித்தபடியே. ஒன்றும் தேவலப்ப, பசிக்குதுன்னு சொன்னிய தங்கம், இந்தா சாப்பிடு என்று இட்லியை அவள் கையில் கொடுக்க, உர்ரென்ற முகத்தோடு போய் ஒரு திண்டில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். உன்னை கூட்டிட்டு வரணும்னு சொன்னதுமே முன்னரே ஒரு எட்டு வந்து பார்த்துட்டேன். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்ல தங்கம். மண்ணு தள்ளி போடா. கடவுள் உனக்கு இப்போ உதவி செய்யறது போல இருக்கலாம், ஆனா கூடிய சீக்கிரத்துல நீ மாட்டுவ பாரு என்று முடிக்கவில்லை. தொலைவில் சைரன் வைத்த போலீஸ் வாகனம் வரும் சத்தம் கேட்டது. என்னை விடு, என்னை விடுறா என்று மொழி கத்தி அவன் முகத்தை காயப்படுத்த, வலியனோ அவள் கை கால் வாயை கட்டி தூக்கி பாலம் கீழே மறைத்து போட்டவன் மலைத்து நின்ற இட்லி கடைக்காரரை துப்பாக்கியை தூக்கி மிரட்டி, இடத்த காலி பண்ணு, இங்க கண்டதை யார்கிட்டையாவது சொன்னேன்னு வை என்று வலியன் சைகையால் மிரட்ட, நான் வாயை திறக்கல தம்பி என்று அவர் பயந்து போய் வண்டியை நகர்த்தி கொண்டே ஓட ஆரம்பிக்க, சரியாக போலீஸ் ஜீப் வந்து வலியனின் அருகே நின்றது. யார் நீ, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ற சௌத்ரி ஜீப்பை விட்டு இறங்க, வலியனை அங்கே கண்டுவிட்டு, நீயா, இந்த டைம்ல நீ இங்க என்ன பண்ற என்று கண்களை இடுக்கி அவனை பார்த்தான். அது உடம்பு முடியல சார், அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். பைக் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு. ஓ சரி வா, காரில் ஏறு, பெட்ரோல் வாங்கினதும் மறுபடியும் கொண்டு வந்து விடுறேன். உங்களுக்கு எதுக்கு சார் சிரமம்? வந்து ஏறுன்னு சொன்னேன். பாலத்தின் கீழே இருட்டில் கை கால் வாயெல்லாம் கட்டப்பட்டு அங்கே கிடந்த மொழியோ அங்கும் இங்கும் உருண்டு தான் இருப்பதை காட்ட முயற்சி செய்தாள். ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம். அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போகுது வலியன்? அதான உன் பேரு? ஆமாம் சார், ஏதோ போகுதுங்க சார். கன்னத்தில் என்ன காயம் என்றதுமே வலியன் கன்னத்தை தொட்டு பார்க்க, அவள் நகம் கீறி ரத்தம் கசிந்திருந்தது. முள்ளு கிழிச்சிருச்சு போல சார். ஓஹோ பெரிய முள்ளோ? சௌத்ரி புருவத்தை சுருக்கி தன்னருகே இருந்த வலியனை பார்த்தான். தெரியலைங்க சார். சட்டையும் கிழிஞ்சிருக்கு போலையே என்றான் சௌத்ரி வலியன் ஊக்கு குத்தி போட்டிருந்த கிழிந்த சட்டையை பார்த்தபடியே. ஆமாங்க சார், அவசரமாக காலையில் வேலைக்கு போகும்போது எங்கேயோ பட்டு இழுத்துருச்சு. ஓஹோ என்ற சௌத்ரி டேஷ்போர்டில் திறந்து ஒரு கண்ணாடி கவரை எடுத்து அதை வலியனின் முன்னே போட்டு, திறந்து பாரு. என்ன சார் இது? சும்மா பாரு. சரிங்க சார் என்று வலியன் அதை திறந்து பார்க்க கண்ணை அகல விரித்தான். அவன் சட்டையில் இழுபட்ட நூலது. இது மொழி காணாம போன இடத்துல கிடந்துச்சு என்றதுமே வலியன் எச்சில் விழுங்கினான். அவ பேர்ல வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணுவியாமே, ஏன் என்று சௌத்ரி வண்டியை பிரேக் போட்டு நிறுத்தியவன் துப்பாக்கியை தடவி எடுக்க, விரல் நடுங்கிய வலியன் கைகளோ தன் பேண்ட் பாக்கெட் உள்ளே இருந்த துப்பாக்கியை எடுக்க போக, அடுத்த நொடியே அவன் கையை முறுக்கி பிடித்த சௌத்ரி, ராஸ்கல், என்னையை ஏமாத்திட்டு ஓட பாத்தியாடா? எங்கடா அவ? எங்க அவளை கடத்தி வச்சிருக்க என்று அவன் கையில் உள்ள துப்பாக்கியை பறித்த அடுத்த நொடி வலியன் சௌத்ரியின் கழுத்தில் ஓங்கி குத்த, தடுமாறி சௌத்ரி சீட்டில் சாய,
மீண்டும் மீண்டும் அவன் கழுத்தில் குத்தியவன் அவன் நிமிரும் முன்னாலேயே சௌத்ரியை தள்ளிவிட்டுவிட்டு வண்டியை விட்டு வழியின் இருட்டுக்குள் ஓடி மறைந்து விட்டான். ஷிட், என்னைய அடிச்சு போட்டுட்டு போறியா? இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்ச எனக்கு நீ இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியாதா? இந்த ராத்திரி முடியறதுக்கு முன்னாடி உன்னை கண்டுபிடிச்சு தூக்குறண்டா என்று காடதிர சௌத்ரி கத்திக்கொண்டே மொத்த போலீஸையும் சிறிது நேரத்திலேயே அந்த இடம் முழுக்க இறக்கி தேட ஆரம்பித்து விட்டான். எல்லா காதலும் சேர வேண்டுமென்ற கட்டாயமில்லையே. சில காதல் சேராது போவதுதான் அந்த காதலுக்கு அழகு. அவன் எப்போதுமே ஒருதலை காதலன்தான். தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.